அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கான்சென்ட்ரேஷன் ஒர்க் அவுட், மைண்டை எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம டெய்லி ஒர்க் அவுட் பண்றோம். நம்ம எதுக்கு ஒர்க் அவுட் பண்றோம்? நம்ம ஸ்ட்ரென்த் டெவலப் பண்றது, பாடியை டெவலப் பண்றதுக்கு தான் பண்றோம். அது மட்டும் இருந்தா பத்தாது. கபடியில வந்து மைண்டு கான்சென்ட்ரேஷன் இருந்தால் தான் கண்டிப்பா வந்து நல்ல ஒரு பிளேயரை சக்சஸ் பண்ண முடியும். அப்ப நம்ம வந்து உடலை மட்டும் நம்ம வந்து டெவலப் பண்றதோட இதையும் மைண்டையும் டெவலப் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். இன்னைக்கு அதுக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ண போறோம்னு இன்னைக்கு பார்க்க போறோம். நல்ல இங்க பாரு, நீ பெண்ட் ஆகக்கூடாது, நல்ல இதுல தான் நிக்கணும், நல்ல பாடி மட்டும் பெண்டிங்ல இருக்கணும். மைண்ட் வந்து என்ன பண்ணும், இந்த 3 கோணை தான் பார்க்கணும். ரைட் சைடு அவன் என்ன அடுத்து வந்து கேட்கறது வந்து அவனை பார்க்க கூடாது, சொல்றவங்கள பார்க்க கூடாது. என்ன சொல்ற, இப்ப ரைட் சொன்னா ரைட், ரைட் சொன்னா ரைட், லெஃப்ட் சொன்னா லெஃப்ட், சென்டர் சொன்னா சென்டர், புரியுதா? அப்படி பண்ணிட்டு இருக்கணும். ரைட் லெஃப்ட் சொல்லு பாப்போம். இப்ப இந்த சென்டர் சொல்லும் போது உனக்கு இந்த 2 லெக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? லெஃப்ட்ல ரைட்ல தான் பண்ணலாம் கிடையாது. உனக்கு 2 லெக் யூஸ் பண்ணி இது மட்டும் ரைட் லெஃப்ட் எது சொல்லும் போது இதுதான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பண்றது 30 செகண்ட் தான் நம்ம பண்ண போறோம். ஸ்பீடா பண்ணோம். 30 செகண்ட்ல எவ்வளவு நம்மளால பண்ண முடியுது கவுண்ட் பண்ணிக்கணும். சரியா? எவ்வளவு ஸ்பீடா பண்ண போறோம். அப்ப என்னன்னு கான்சென்ட்ரேஷன் நல்லா டெவலப் ஆகும். ஓகேவா? ரெடி? விசில் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ரெடி? பொசிஷன். ரெடி? ஸ்டார்ட். ஸ்பீட் அவ்வளவுதான். கோண பாரு, கீழே பாரு. மூணுல டார்கெட் வைக்கணும். எது சொல்றேன்னா அர்த்தம். பாரு, நல்ல கவனி. நிம்மதியாவே ஃபாஸ்டா பண்ணு. பாடி ரொம்ப குனியல். இங்க பாரு, இப்படி ரொம்ப தலையை போட்டுட்டு இருக்க கூடாதா? இந்த மூவ்மெண்ட் அப்படி பார்க்கணும். ஃபாஸ்ட் ஸ்பீட் பண்ணு. ஸ்பீடா மாத்தி மாத்தி சொல்லு. அவன் மைண்ட யோசிக்க விடக்கூடாது. டக்கு டக்குன்னு சொல்லு. ஸ்பீட் பண்ணு, ஸ்பீட் பண்ணு. மாத்தி பண்ற பாரு. இப்போ வந்து சிங்கிள் வந்து பார்த்தோம். இப்போ வந்து டபுள் சைடு ஆப்போசிட் பண்ணும் போது நம்ம இப்ப நான் ரைட் சொல்லும் போது இந்த சைடு ரைட் போவோம், இங்க ரைட் எங்க போவோம். அப்ப வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் மாறும். அதை நம்ம மாறக்கூடாது. அதை என்ன பண்றோம் நம்ம பார்க்க கூடாது. நம்ம என்ன பண்ணோம், நமக்கு என்ன அது ரைட்னா ரைட் சைடு தான் நம்ம லெக்க விடணும். இப்ப அவன் ரைட் சைடும் போது ஆப்போசிட்ல வந்து இந்த சைடு ரைட் வரும். அப்ப நீ என்ன பண்ற போது உன் மைண்ட் அங்க டைவெர்ட் ஆகும். அதெல்லாம் நம்ம கவனிக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரைட்னா நம்ம சைடு தான் ரைட் விடணும், நீ ரைட்னா இந்த சைடு தான் விடணும். ஓகேவா? ரெடி? ஸ்டார்ட். கன்வின்ஸா பண்ணி பார்ப்போம். ஒருத்தன் பண்ணா போதும், ஒருத்தர் சொன்னா போதுமா? ஸ்டாப் பண்றா. 2 பேரும் சேமா பண்ற பாரு, ஆப்போசிட் தான் பண்ணோம். தப்பு பண்றான். கான்சென்ட்ரேஷன் பண்ணு. கமாண்டிங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணு. அவன் என்ன சொல்றான்னு கான்சென்ட்ரேஷன் பண்ணு. அவனை பார்த்து பண்ணக்கூடாது.
கமான் நீங்க பார்த்து செய்ய. சென்டர் சொல்லும் போது ரைட்ல பண்ற பாரு. பண்ணக்கூடாது, கான்சென்ட்ரேஷன் ஆகி அதுல. left, right, center, left, right, left.